Hi friends, welcome to Make's Kitchen. Pradhaman அப்படின்ற கேரளா ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Pradhaman பாயாசம் பண்ணுறதுக்கு நான் இது வந்து ரெடிமேடாக கிடைக்கிது. இதுதான் எடுத்திருக்கேன். டபுள் ஹார்ஸ் இது பேம்பினோ கம்பெனியும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. 200 கிராம் பேக்கெட்டில் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அடையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் வந்து தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை போட்டு நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் அது வந்து எடுத்துக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அடை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தண்ணியை வந்து வடிகட்டி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச அடையை நான் கடாயில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். 1/2 கப் அடைக்கு 1 கப் வெள்ளைப்பாகு வந்து கரெக்டாக இருக்கும். நான் இதை வந்து ஆல்ரெடி காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த வெள்ளைப்பாகு தான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் இப்போ திரும்ப பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதிலேயே நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதனுடைய இனிப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மண்டவெல்லம் பாகு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகணும். இது நான்ஸ்டிக்கால் ஒட்டாது. ஆனால் மற்ற கடாயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஒரு தட்கா பேனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறேன். தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நெய்லேயே. இப்போ கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதோட கொஞ்சம் திராட்சையும் போட்டு வறுத்துக்க வேண்டியதான். இப்போ ஆல்ரெடி நெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்லேயே வந்து அது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான், இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இந்த அடை வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இதில் வந்து நான் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். அடுப்புலேயே இருக்கும்போது இதை ஆட் பண்ணால் கொஞ்சம் தெரிஞ்சு வந்துடும் இல்லையா? அதனால நான் வந்து இறக்கி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை இதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கேரளா ஸ்பெஷல் அடை பிரதமன் வந்து ரெடி. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. இது அடை பாயாசம்னு சொல்லலாம். கேரளாவில் அடை பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸியான பாயாசம் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங்.